சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மானிய விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை ரேஷன் கடைகள் மூலம்தான் கிடைக்கிறது. மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி தங்களுடைய உணவு தேவையை போக்கிக் கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5 வகையான ரேஷன் அட்டைகள் புழக்கத்தில் இருக்கிறது. முன்னுரிமை குடும்ப அட்டை, இதில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். அடுத்ததாக அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை, பொருளில்லாத ரேஷன் அட்டை என மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளது. உங்களுடைய ரேஷன் அட்டையிலேயே அது எந்த வகையான ரேஷன் அட்டை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். முன்னுரிமை குடும்ப அட்டை என்றால் பிஹெச்ஹெச் என்றும், அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டை என்றால் ஏஏஒய் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 2 வகை குடும்ப அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக மானிய விலையிலும் இலவச அரிசி உள்ளிட்டவை கிடைக்க வேண்டுமென்றால் கேஒய்சி முடித்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் தகவலின்படி ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடைகளில் அல்லது வெளிமாவட்டம் அல்லது வெளிமாநிலத்தில் வசித்தால் அங்கே அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சியை செய்து முடிக்க வேண்டும். எனவே உங்களுடைய ரேஷன் அட்டை முதலில் எந்த வகையான ரேஷன் அட்டை என்பதை கவனியுங்கள். அவ்வாறு இருந்தால் உடனடியாக உங்களின் ரேஷன் கடைக்கு சென்று இந்த இகேஒய்சியை முடித்துக் கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசுகளை பொறுத்தவரை தாங்கள் வழங்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் தகுதியான மக்களை சென்று சேர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றன. இதற்காகத்தான் இகேஒய்சி என்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. எனவே உங்களுடைய ரேஷன் அட்டை மேலே கூறிய 2இல் ஏதேனும் ஒன்றாக இருந்தால் ரேஷன் கடையில் இகேஒய்சி முடித்துக் கொள்ளுங்கள். ரேஷன் கடைக்கு சென்றாலே ஊழியர்கள் இயந்திரம் மூலம் உங்களுக்கான இகேஒய்சியை முடிப்பார்கள். இதன் மூலம் உங்களுக்கு எப்போதும் போல வழக்கமாக கிடைக்கக்கூடிய மானிய விலை மற்றும் இலவச பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும். இதற்கான கடைசி தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த இகேஒய்சியை செய்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. அதுவும் முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை இந்த அந்தியோதயா ரேஷன் அட்டை. ஸோ இந்த 2 வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாலும் இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் தகுதியானவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்க முடியும். இதை யூஸ் பண்ணி வேறு யாரும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ண சொல்கிறாங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.